IVF clinics have been scamming a lot of people in India, and because IVF is one of the fastest growing businesses in the country, where you find an IVF clinic in practically every second market. இந்த மாதிரி இவர் சொல்ற IVF ஸ்கேம்ஸ் தவறான விஷயம் தாங்க. ஆனா இவர் சொல்ற மாதிரி எல்லா IVF சென்டரும் தவறான விஷயங்கள் கிடையாது. நிறைய நல்ல கிளினிக்ஸ் இருக்கு. இதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, IVF லேபோட குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சூஸ் பண்ற லேப்ல எல்லாமே 50% சக்சஸ் ரேட் இருக்கா, 50% மேல 5வது நாள் கரு ஃபார்ம் ஆகிற ஸ்டேட்டஸ் இருக்கா, then it's a good clinic. All the good technologies, micro TC, laser assisted hatching, embryo glow, sperm selection techniques இதெல்லாம் இருக்கான்றத உங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது லெவல் 2 ART சென்டரான்னு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்டோட ஆத்தரைஸ்ட் IVF சென்டருங்கிறது இது கூடுதல் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, டிரான்ஸ்பரண்டா அவங்க உங்களுக்கு காஸ்ட் அண்ட் சக்சஸ் ரேட்டை உங்களுக்கு சொல்றாங்களா, எல்லாருக்கும் சக்சஸ் தான், நீங்க வாங்க குழந்தையோட தான் போவீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இதுதான் உங்க சக்சஸ் ரேட்டுன்றத தெளிவா அவங்க சொல்லணும். மூணாவது, உங்க டாக்டரோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. I would say this is the most important. These are the recognized degrees by the government of India, FNB reproductive medicine, DM or MCH reproductive medicine. உங்க டாக்டர் இது படிச்சிருக்காங்களா, எவ்வளோ வருஷம் IVF ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கான்றத பாருங்க. நாலாவது, உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணோடனே இண்டிவிஜுவலைஸ்டா உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்களா, இல்லை எல்லாருக்கும் அதே தான் ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா இண்டிவிஜுவலைஸ் ப்ரோட்டோகாலில் உங்களுக்கு கனெக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்.